குப்பை கூட்டுறவே 10 பேரை வச்சிருக்கிறான். எங்க அண்ணன் பணம் இருக்கு, தும் இருக்கு, எத்தனை பேரை வேணாலும் வச்சுக்குவான். இப்படி ஒரு லேடி பேசுறாங்க. இதையும் பார்த்துட்டு கட்சி தலைவரா பாத்தியா என்னை பொம்பளைகளை வச்சுக்க சொல்லுது அப்படின்னு ரசிச்சிங்க. இதெல்லாம் கேவலமா அசிங்கமா அப்படி பேசாதீங்கன்னு சொல்லல. பொது வழியில தன்னுடைய மனைவிய ஒர்த்தே இல்லாதவ அப்படின்னு சொன்னீங்க. உங்க பொண்டாட்டிய ஒர்த்தே இல்லைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. ரொம்ப கேவலமான வார்த்தை அது. அதை கேட்டுட்டு உங்க ரசிகை குஞ்சுக்கு விசிறிடிச்சாங்க. எங்க தலைவன் பொண்டாட்டி ஒர்த்து இல்லடா அப்படின்னு கைது பண்ணீங்க. இவருக்கு மனைவியா வாய்ச்ச பாவத்துக்காக பாவம் அந்த ஈழத்தமிழர் லேடியை பத்தி அவங்க படத்தை போட்டு எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ கேவலமா பேசினாங்க. யாருன்னா விர்ச்சுவல் வேரியர்ஸ், இந்த தாவேகா விஜய் கட்சியினர். யாருடைய இத? அவங்க கட்சி தலைவருடைய இது. அப்ப மற்ற கட்சியினர் பத்திரிகையாளர்லாம் இது என்னங்க ஒரு பெண்ணை பொது வழியில அவமானப்படுத்துறாரு, அதுவும் தலைவருடைய பொண்டாட்டி, அதை தலைவரும் ரசிக்கிறாரு, என் பொண்டாட்டி எல்லாரும் கேவலப்படுத்துறீங்களா, வெரிகுட் வெரிகுட்னு. இது என்ன மாதிரியான கட்சி? இந்த கணவரையும் என் மனைவியை அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்லல. என் மனைவியை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாருன்னு அவர் சொல்லல. இந்த கணவரையும் இப்படி ஆபாசமா பேசாதீங்கன்னு சொல்லல. இதையெல்லாம் செய்ய தவறிய விஜய் பொன்ராஜ் அவர்கள் சொன்ன உடனே வேக வேகமா பெண்களை பத்தி இழிவுபடுத்திட்டீங்களேன்னு. அப்ப இத்தனை காலம் பெண்களை இழிவுபடுத்தினது உங்க கட்சி தானே? பெண்களை இழிவுபடுத்துவது, ஆபாசமா பேசுவது, அவதூறை அள்ளி தெளிப்பதை மட்டுமே கட்சியினுடைய கொள்கையா வச்சிருக்க ஒரு கட்சி.